என் தங்கப்பிள்ளையே, வெள்ளிக்கிழமை இரவில் இந்த வராகி உன்னை தேடி ஓடோடி வந்து விட்டேன். என் குழந்தையே, அதுவும் சாதாரணமாகவா? நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இவரால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை நடக்கப் போகின்றது. நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்டவர் நாளை உன்னை தேடி வந்தால் நிச்சயமாக என் குழந்தை, நீ கண்கள் கலங்கித்தான் போவாய். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கின்ற பல விஷயங்களை நம் மனம் விரும்புகின்ற ஒருவரால் நடத்தி கொடுக்கப்படும் பொழுது அதை யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள்? என் குழந்தையே, அப்படித்தான் இப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் மனதிற்கு விருப்பமான ஒருவர் நிச்சயமாக நாளை உனக்கான மிகப்பெரிய உதவிகளோடு உன்னை தேடி வரப்போகின்றார். உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள், உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் என்று இத்தனை காலமும் உன்னை பாடாய்படுத்தி எடுத்த பல விஷயங்களுக்கான நன்மைகளை என் குழந்தை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். என் தங்கமே, நீ எதிர்பார்த்தது போல ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் ஏற்கனவே உன்னை தேடி வந்தது. ஆனாலும் சில மனஸ்தாபங்கள், சில கருத்து வேறுபாடுகள், சில பிரச்சனைகள் என்று அது உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டது. மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையை நினைத்து உனக்குள் வருத்தமாகவே இருக்கின்றது. எவ்வளவுதான் நாமும் இந்த வாழ்க்கையை காப்பாற்றி விடலாம் என்று முயற்சிகள் செய்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் நமக்குள் இருந்து எப்பொழுதும் துன்பத்தை கொடுக்கிறதே, அது ஏன் என்று புரியவில்லையே என்று சொல்லி என் குழந்தை புலம்பி தவித்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய புலம்பலுக்கு பதில் சொல்லவும் நாளைய தினம் எந்த பெயர் கொண்டவர் உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்ய போகிறார் என்பதனையும் இன்றே அம்மா உனக்கு சொல்லிவிடுகின்றேன். நிச்சயமாக மனதிற்குள் குழப்பமில்லாமல் நல்லபடியாக இந்த இரவை நீ கடந்து வர வேண்டும். எதையுமே நல்ல மனநிலையோடு நாம் கடந்து விட்டோமானால் நமக்கு நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனை நிச்சயமாக நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, எப்பொழுதுமே வலிமையுடன் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனது தைரியமாக எதையும் எதிர்கொள்ள வேண்டும். விதி என்று சொல்லி சில விஷயங்களை மறந்து மனதை ஆறுதல் படுத்தி கொள்ள நினைத்தாலும் எங்கோ ஓர் மூலையில் அதன் வலியும் வேதனையும் எப்பொழுதும் இருக்கத்தான் செய்கிறது என்று என் குழந்தை நீ சொல்கிறாய் அல்லவா? என்னால் உன்னுடைய மனநிலையை புரிந்து கொள்ள முடிகின்றது. என்னால் உன்னுடைய சூழ்நிலையை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடிகின்றது. வருத்தங்களை வாய்விட்டு சொல்ல முடியாத வாழ்க்கையைத்தான் இங்கு பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் நீயும் ஒருவர். உன் அம்மா இதை கூட புரியாத நிலையில் இல்லை. நீ நினைக்கலாம், அம்மா அவ்வளவு சுலபமாகவெல்லாம் ஒரு வழியை கடந்து வெளியே வந்துவிட முடியாது. இந்த வழிகளும் வேதனைகளும் நிச்சயமாக ஒருவருக்குள் இருக்கும் பொழுது அதிலிருந்து மீண்டு வருவது ஒன்றும் அத்தனை சாதாரணமான காரியம் அல்ல. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நிஜமென புரிந்து எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அல்லவா? உனக்காக உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படுவதற்கு ஏற்ப இந்த வராகி இன்று கொண்டு வந்திருக்கின்ற நல்ல செய்தி உன்னுடைய மனதை நிச்சயமாக மகிழ்ச்சி படுத்தாமல் போகாது. இன்று இருக்கும் நிலைதான் நிரந்தரம் என்று நினைத்து மற்றவர்களிடத்தில் ஒருபோதும் சொல்லி புலம்பாதே. உன் நிலையை மாற்ற ஒரு நொடி போதும் எனக்கு. உன் கர்ம வினையின் பிடியிலிருந்து நிச்சயமாக நீ வெளிவரத்தான் போகின்றாய். என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்மால் உருவாக்கப்பட்ட ஒரு உறவு, அதாவது இங்கு சில மனிதர்கள் வாழ்க்கையையே தொலைத்து நிற்பார்கள். வாழவே விருப்பமில்லை என்று தவறான முடிவுகளையும் எடுக்க நினைப்பார்கள். அந்த நிலையிலிருந்து அவர்களை நீ மீட்டு கொண்டு வந்திருப்பாய். அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை நீ வெளிக்கொண்டு வந்திருப்பாய். ஆனால் அதே நபர் ஒரு நாள் உன்னை மனதளவில் அதிகமாக காயப்படுத்துவார். மனதளவில் உன்னை உன் வாழ்க்கையையே வெறுக்கும்படி செய்வார். அப்படி செய்கின்ற பொழுது நிச்சயமாக என் பிள்ளை உனக்கு
இந்த வாழ்க்கையின் மீது மிகுதியான வெறுப்பு வந்துவிடும். என் குழந்தையே, நல்ல நேரம் உனக்கு எப்பொழுது என்று யோசிக்கும் பொழுதெல்லாம் சில மனிதர்கள் நடத்துகின்ற நாடகங்களைக் கண்டு என் பிள்ளை மிகுதியாக நீ வேதனைப்பட்டதை நான் அறிவேன். உன்னை சூழ்ந்து வந்து இவர்கள் உனக்கு கொடுத்திட்ட எல்லாமும் எத்தனையோ முறை உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்ததை எண்ணி நீ மன வருத்தம் அடைந்திருக்கின்றாய் அல்லவா? சூழ்ந்து வருகின்ற நேரங்கள், சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான எல்லா உண்மைகளையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள துடிக்கிறாய். இந்த மனிதர்கள் நம்மை காயப்படுத்தும் பொழுதெல்லாம் நமக்கு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தானே தோன்ற வேண்டும். உனக்குள் வைராக்கியம் தானே வர வேண்டும். உனக்குள் இந்த வாழ்க்கையின் மீது கொண்ட வெறிதானே அதிகமாக வேண்டும். ஆனால் இன்றிருக்கின்ற பிள்ளைகள் என்ன தெரியுமா செய்கிறார்கள்? ஒருவர் அவரினுடைய குறைகளை பற்றி சொல்லிவிட்டாலோ அல்லது அவர்களை தரக்குறைவாக பேசிவிட்டாலோ உடனே அவர்களுக்குள் தோன்றுகின்ற விஷயம் என்ன தெரியுமா? நம்மை இவர்கள் இப்படி பேசிவிட்டார்கள் என்று சொல்லி தவறான பாதைக்குத்தான் செல்ல முடிவெடுக்கிறார்களே தவிர அவர்கள் சொன்ன வார்த்தையை பொய்யாக்கி நாம் நல்ல நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வரவில்லை. நாம் வெற்றியை பெற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வரவில்லை. எதையெல்லாமோ யோசித்து கொண்டும் இந்த வாழ்க்கையில் எதையெல்லாமோ என் பிள்ளை நீ மனதளவில் காயப்பட்டு கொண்டும் எதையும் இழந்து விடாது. உனக்கான நன்மைகளை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளும்படி உனக்கு நீயே வைராக்கியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கு நீயே இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் என்ன? இந்த வாழ்க்கை நம்மை எங்கே கொண்டு சேர்க்க நினைக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒட்டு மொத்தமாக உனக்கு எதை கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றிலும் நான் வந்து தருவதை நீ என்னவென்று நிச்சயமாக உணர்ந்திடுவாய். வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். அதை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கிறது. இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் என்று தெரிந்தும் ஏனோ தானோவென்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாழ்க்கை ஒரு விதமான பயத்தையும் சேர்த்து கொடுக்கிறது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உண்மைகளை தேடி, நமக்கான நன்மைகளை தேடி, இந்த வாழ்க்கையில் நாம் எதை பெற துடித்தாலும் அதிலிருந்து நமக்கான வெற்றிகளையும் நாம் மன உறுதியோடு பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டோமானால் என்றும் நமக்குரிய நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். என் குழந்தையே, நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்கின்ற இந்த 4 பெயர்களுள் ஒரு பெயரை கொண்டவர் வந்தால் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். முதலாவது பெயர் முருகன், 2வது கணபதி, 3வது என் குழந்தையே சிவபெருமானினுடைய பெயர்கள், சிவனை நினைவுபடுத்தும் விதமான பெயர்களுள் ஏதேனும் ஒன்று. 4வதாக பார்வதி. இந்த 4 பெயர்கள் ஏதேனும் ஒரு பெயரை கொண்டவரோ அல்லது கணபதி என்று சொன்னால் விநாயக பெருமானினுடைய பெயர், அவரை நினைவுபடுத்தும் விதமாக ஒரு பெயர். அடுத்ததாக முருகன் என்றால் கந்தன், குமரன், வடிவேலன் என்று, பாலசுப்பிரமணியன் என்று முருகப்பெருமானினுடைய பெயரை நினைவுபடுத்தும் விதமாக ஒருவரின் பெயர். சிவபெருமானினுடைய பெயரை நினைவுபடுத்தும் விதமாக ஒரு பெயர். பார்வதி தாயானவளின் பெயரை நினைவுபடுத்தும் விதமாக ஒரு பெயர். தேவி என்றிருக்கலாம், மற்ற தெய்வங்களினுடைய பெயர்களாக கூட இருக்கலாம். என் குழந்தையே, அதாவது சிவபெருமானினுடைய குடும்பம் நாளை உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய வருகின்றார்கள். சிவனும் பார்வதியும், அந்த முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் என்று இந்த 4 பேரும், இதில் யாராவது ஒருவரினுடைய பெயரை கொண்டு ஒருவர் உன்னை தேடி வந்து விட்டால் போதும். எதேச்சையாக கூட உன்னிடத்தில் ஒருவர் பேசலாம்.
ஏதோ ஒரு வகையில் இவர்களின் பெயரை நினைவுபடுத்துகின்ற ஒருவர் நிச்சயமாக உன்னை தேடி வந்து விட்டார் என்றால், உன் வாழ்க்கையில் சிவபெருமானினுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை உனக்கு நடத்துவதற்காக குடும்பமாக பேசி முடித்து வந்திருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். நம் வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற அற்புதங்களும் அதிசயங்களும் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு ஒன்றும் நீ சிறு பிள்ளை அல்ல. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை உன்னால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். தேவையில்லாது உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டதோ இந்த வாழ்க்கை என்று சொல்லி நீ மனம் வருந்துவதை விடுத்து, வந்த ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை யாரென்று நமக்கே உணர்த்தத்தான் வந்திருக்கிறது என்று நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னை யாரென்று உனக்கு ஒரு விஷயம் தெளிவுபடுத்தி விட்டது என்றால், இந்த வாழ்க்கையில் வேறென்ன உனக்கு தேவைப்பட போகின்றது? இந்த வாழ்க்கையில் வேறென்ன விஷயங்களை நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட போகின்றாய்? அத்தனைக்குமான வாழ்க்கையை உறுதியாக உன் கைகளில் நான் கொடுக்க வந்திருக்கின்றேன். அத்தனைக்குமான சந்தோஷத்தை நான் உனக்கு மீட்டுத்தர வந்திருக்கின்றேன். நமக்கு யார் இருக்கிறார்கள், நமக்கு என்ன இருக்கிறது என்று எல்லாம் சொல்லி என் குழந்தை எதற்கும் மனம் கலங்கி புலம்பி நிற்காமல் உன்னை தேடி வருகின்ற எல்லா வெற்றிகளையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நடப்பது எல்லாம் உனக்கு தானாகவே நடக்கும். உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு மனநிறைவை நிறைவாக கொடுக்கும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எதற்காகவும் இங்கு எதையும் தொலைக்காமல் உன்னுடைய வெற்றியினை உறுதியாக என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு இன்னல்களும் இடர்களும் வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றக்கூடிய வல்லமையை நான் உனக்கே கொடுத்திருக்கின்றேன். உனக்குள் இருக்கின்ற மன வலிமை இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்தும் நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நிறைவாக உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்வாய் என்பதனை நீ நிலையாக தெரிந்து கொள்வாய். நடக்கக்கூடிய விஷயங்களை நோக்கி உன்னுடைய கவனத்தை செலுத்து. நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்தாதே. இனி எந்த நேரத்திலும் உனக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எந்த தருணத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் கொள்வாய். காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் தொலைத்து விட்டோமே என்று சொல்லி நீ வருந்தியது எல்லாம் போதும். இனி உன்னை தேடி வரக்கூடிய அத்தனையும் தெய்வத்தின் அருளால் மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. தெய்வத்தின் அன்பினால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை இனி உன் வசமாக போகின்றது. இந்த மனிதர்களை நம்பி நம்பி நீ ஏமாந்தது எல்லாம் போதும். இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு உனக்கு வேண்டிய எல்லா உண்மைகளையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள். மனநிறைவான எண்ணங்கள் உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் என்றும் என்றென்றும் உன்னுடைய மகிழ்ச்சியை நீ உறுதி செய்வாய். வராகியினுடைய அன்பு கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை ஏற்றத்தாழ்வுகளையும் நீக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் உறுதியாக கொடுக்க நினைக்கின்றேன். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் நான் உன் கைகளில் என்றுமே கொடுக்க நினைக்கின்றேன். நிறைவான எண்ணங்களை கொண்டு உனக்கு வேண்டிய அத்தனையையும் உறுதியாக பெற்றுக்கொள்ளும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய அத்தனை மகிழ்ச்சியையும் நல்லபடியாக தந்திடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனதிற்கு ஏற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக கிடைக்கட்டும். உன்னை சார்ந்து வருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கான மன நிறைவை எந்நாளும் கொடுக்கட்டும். வராகி அன்பு பிள்ளையான உன்னை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நான் விட்டுவிட மாட்டேன். என் அன்பு குழந்தைக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் என்றால் அங்கே முதலாவது நான் வந்து நிற்பேன் என்பதனை நீ ஒருபோதும் மறக்காதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
பொழுதும் உண்டு.